நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதிலிலே நல்ல விளக்கம் இருக்கிறது. தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்நியா அவருடைய பதிலில் நல்ல விளக்கம் இருக்கிறது. அதற்கு மேல் விளக்கம் சொல்ல தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்னுடைய பார்வை நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி வந்திருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் நிறுவினார்கள். இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள். மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடமிருந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேற்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரமில்லாமல் மீண்டும் மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களில் முதன்மைச்சராக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருவரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி, சுகாதாரம், தொழில் வளம், விவசாயத்தில் புரட்சி, அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி, இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர வாய்ப்பு இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர வாய்ப்பு இருக்கா? நான் என்டி அலையன்ஸில் இருந்து வெளியேறிவிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாருடையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், எல்லாருடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆனால் ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்வதில் முன்னிலையில் இருக்கும். அதுதான் இப்ப தம்பி கேட்டுச்சு. நீங்க எந்த பேரு? தம்பி சன்னியூஸ் தம்பி கேட்டுச்சு. அதவே நீங்களும் கேட்குறீங்க. ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களே சொல்லிவிட்டார். நான் தினந்தோறும் அரசினுடைய செய்ய தவறிய அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிகழ்த்தவில்லை என்று தினந்தோறும் அறிக்கையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில பத்திரிகைகள் சொல்லுகிறார்கள், போடுகிறார்கள். சில பத்திரிகை தொலைக்காட்சிகள் செய்தியை கூட போடுவதில்லை என்ற மனக்குறை என்னிடம் இருக்கிறது. உறுதியாக புலித்தேவருடைய தியாகத்தை போற்றி சென்னை மாநிலத்தில் சிலை வைக்கப்படும். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். 234 தொகுதியை சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது.
அந்த டெம்போ வரும்போது உறுதியாக அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அன்மு அவருடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன். ஜெர்மனிக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கார் மு க ஸ்டாலின் வந்து தமிழகம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எங்களுடைய ஆட்சியில் சொல்லி உங்களோட மக்கள்கிட்ட உரையாற்றியிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கார்கள். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றியிடுவதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. சார், தமிழ்நாடு டிஜிபி பதவி வந்து சீனியாரிட்டி பிரகாரம் போடல அப்படின்னு சில நேரங்களில் சில நிர்வாக காரணங்கள், பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும், அதில் உள்ளே நடந்தது எனக்கு தெரியாது. ஆக சீனியாரிட்டி மதித்து புறப்படுதான் மறக்கும். நடிகர் விஜய் அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாரா? நடிகர் விஜய் அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த அவர் ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேர்தலை நின்று வென்று அவர் எப்படி தங்கள் நடைமுறையை, இலக்கை, நடைப்பயணத்தை எப்படி செலுத்திக் கொண்டிருக்கார் என்பதை பார்த்தான் அவருடைய கணிப்புகளை நான் சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் அவர் இயக்கத்தை ஆரம்பித்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை. இணைய வாய்ப்பு இருக்கா? எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். மூத்த முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, மூத்த அரசியல் கட்சியினர்